ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நடை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆர்டர் வரமாட்டேக்கா, நான் தைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஆர்டர் வரமாட்டேக்கு, ப்ளவுஸ் வந்தாலுமே எனக்கு தைக்க தோண மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நமக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலேயுமே ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு திடீர்னு ஆர்டராக வருது அப்படின்னா என்ன ரீசனுக்காக வரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா திடீர்னு, அதாவது இப்போ 1 ஹவரில் வேணும், இல்லை மதியம் கொடுத்துட்டு ஈவினிங் வேணும், இல்லை நைட்டு கொடுத்துட்டு காலையில் வேணும், இப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க நிறைய பேரை வந்து கடந்து வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது கடைக்கு போய் கேட்டிருப்பாங்க தைச்சி கொடுக்க முடியுமான்னு, அவங்க நோன்னு சொல்லியிருப்பாங்க. வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவங்களுமே என்னால் தைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வரும். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு அவசரத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து நமக்கு தைச்சி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும். எப்போ கொடுத்தாலும் இந்த பொண்ணு தைச்சி கொடுப்பா அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு சிக்கலுமே இருக்குது. ஒரு வேளை நான் அன்னைக்கு வந்து வேறு ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வாங்கி என்னால் தைக்க முடியாது. நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், அன்னன்னைக்கு ப்ளவுஸை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க, எக்ஸ்ட்ரா வந்து வைக்காதீங்க. ஏன்னா எப்போ வந்து நமக்கு ஆர்டர் வருங்கிறது தெரியாது அப்படிங்கிறத நான் இதுக்கு தான் சொல்லுவேன். நான் வந்து நேற்றுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், மொத்தம் எனக்கு ஒரு 6 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ப்ளவுஸ் வந்து கட்டாயம் கொடுக்கணும், மீதி 2 ப்ளவுஸ் வந்து நம்ம நேரம் இருந்துச்சு அப்படின்னா தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நேற்று வந்து நான் ஒரு 9 மணிக்கிட்ட இருக்கும். 9 மணிக்கு நான் எப்பவும் வழக்கமாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயிடுவேன். நேற்றுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அதை வந்து முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த அக்காட்ட வேணால் கேட்டு பாருங்கள் தைச்சி தர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுமே என் நம்பரை வாங்கி கால் பண்ணாங்க. நான் யாருன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் வந்து எப்படின்னா, ஒரு 2 பேர்கிட்ட, அதாவது ஆரி போடுறதுக்கு ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆரி போடுறதே வந்து நேற்று நைட்டு தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களால தைக்க உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து புதன்கிழமை தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஆரி போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸை கொடுங்கக்கா, நான் வேறு யார்ட்டனாலும் கொடுத்து தச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்துட்டு 2-3 பேர்கிட்ட ட்ரையும் பண்ணியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அவங்க யாருமே வந்து தைக்க முடியாதுக்கா, லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல். அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்துச்சு. என் கையில் வரும்போது மணி ஒரு 9:15 இருக்கும். கொடுத்துட்டு அவங்க காலையில் எனக்கு 7 மணிக்கு வேணும்க்கா, நான் ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன், அக்கா உங்களுக்கு வந்து கம்பல்சரி வேணுமா, இல்லை வேறு சாரீ எதுவும் உடுத்திட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லைக்கா, அவங்க வந்து அந்த ப்ளவுஸ் அந்த சாரீ வந்து அவங்க தான் எடுத்து கொடுத்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு, கண்டிப்பாக கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படிங்கக்காக நானுமே வந்து என்னோடய கட்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு வந்து மிஷினில் உட்காந்தேன். நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்து 11:30க்கு நான் அந்த ப்ளவுஸை முடிச்சிட்டேன். அதுக்கு அமௌண்ட்டுமே அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. 500 ருபீஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆரி ப்ளவுஸ்க்கு நான் எப்போவுமே 500 தான் வாங்குகிறேன். அதை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து வரும்போது நமக்கு வந்து நாளைக்கு காலையில் நம்ம சும்மா கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வந்து நைட்டு தைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் அப்படின்னா அந்த 500 ரூபாய் கிடச்சிருக்காது. அப்படிங்கும்போது நம்ம கிடைக்கும்போது இந்த வாய்ப்பெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கி, ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கிது, நம்ம வீட்டில் இருந்து தைக்கும் போதே கிடைக்கிது அப்படின்னா உண்மையிலே வந்து அது பெரிய விஷயம். அதனால் டெய்லர் இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளவுஸ் வர்றது எவ்வளோ கஷ்டம், அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுத்து அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறலாம் தெரியும். இப்படி வந்து திடீர்னு வர ஆர்டருக்குலாம் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ரூபா கொடுத்துட்டு போங்கக்கா, அப்போ தான் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்து 11:30க்கு நான் ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சுட்டு ரெடியாக வந்து வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து புதுசாக ஒருத்தவங்க தைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எப்படி இருக்குமோ என்ன ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த அக்காவை போட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மணிக்கு கால் பண்ணி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம புதுசாக ஒருத்தவங்க தைக்கிறம்போது இந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் அது இருக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு ப்ளவுஸ் நிறைய இருக்குக்கா, ஆனால் என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் என்னென்னா 2 விஷயமா தான் இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு வீட்டு வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். இல்லை வந்து தச்சு கொடுத்தவங்க வந்து ஒன்று குறை சொல்லணும், இல்லை அப்படின்னா காசு கொடுக்கறதுக்கு லேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் தைக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒரு வேலை செஞ்ச உடனே நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்து நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். இதே இது ப்ளவுஸை தச்சு கொடுத்துட்டு 1 மாதம் கழித்து கொடுக்காங்க, 1 வாரம் கழிச்சு கொடுக்காங்க அப்படின்னா நமக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். அதனாலே நிறைய பேர் வந்து டெய்லர் தொழிலை விட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பழக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து ப்ளவுஸை கையில் கொடுக்கீங்களா அந்த ப்ளவுஸ்க்கு காசை வாங்கிட்டு கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து டைம் கொடுக்கலாம். ரொம்ப வந்து டைம் கொடுத்து 1 மாதமாக கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போது வந்து நீங்கள் அமௌண்ட் எதுவுமே சொல்லாமல் வாங்கி வச்சுக்கிறது. எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் தைக்க கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சார்ஜ் எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா இது ஃபிக்ஸட் ரேட்டு தான், நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாங்க போகிறதில்ல. அதனால் அமௌண்ட்டை கரெக்டாக சொல்லிட்டு உங்களுக்கு தைக்கலாமான்னு கேட்டுட்டு தைங்க. ஒரு சிலர் வந்து தச்சு தைங்கன்னு சொல்லிடுவாங்க, வந்து வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து தைக்க வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தைக்க முடியலக்கா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது, அவ்வளோதான் டைம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. என்ன அப்படின்னா நம்ம டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு தைக்கிறதுக்கான நேரம் கிடைக்கும். நமக்கு வந்து டெய்லி என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த வேலையெல்லாம் வந்து கடகடன்னு முடிச்சுட்டு மினிமம் வந்து ஒரு 11 மணிக்குள்ளாவது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்காந்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் தைக்க முடியும். மற்றபடிக்கு நீங்கள் வந்து 1 மணி வரைக்கும் உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1:30க்குனா நமக்கு வந்து டயர்டாக தான் ஆகும். அதே மாதிரி டெய்லி வீட்டு வேலையை வந்து முடிச்சிடணும். 2 நாளுக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா துணி துவைக்கிறது இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்க முடியாது. ஏன்னா நம்ம மொத்தமாக துவைக்கும் போது என்னாகும் அப்படின்னா டயர்டாகும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், அப்புறம் தைக்கவே தோணாது. நம்ம வந்து நம்ம டயத்தை வந்து நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலைக்கு வந்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணணும். எப்போவுமே வந்து ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கதோ இல்லை ஃபோன் பார்த்துட்டு இருக்கதோ இதனால் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா எந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, நம்ம எதில் வந்து ரொம்ப நேரம் செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ண கற்றுக்கோங்க. நமக்குன்னு வந்து வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழிலில் வந்து நமக்கு வருமானமும் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே தைக்கணும் அப்படின்னு நமக்கு தான் தோணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிற்கணும் அப்படிங்கிறது. இதில் வந்து அப்படி இல்லை, நமக்கு நினச்ச டைமில் நம்ம தைக்கலாம். நம்மளை யாரும் வந்து இந்த டைமில் ஏன் தைக்கிறேன்னு கேட்க போகிறதில்ல, ஏன் ரெஸ்ட் எடுக்கன்னு கேட்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து நல்லா தைக்கிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தொழிலை வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. எப்போவுமே வந்து பிகினராக இருக்கவங்கலாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா என்னாலாம் தைக்க முடியுமா, என்னாலாம் தச்சு வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்போல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் யூடியூப் பார்த்து கற்றுக்குறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இது வந்து என்னால் முடியும். உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தைக்கும் போதும் கரெக்டாக தான் வரும். நீங்கள் வந்து டவுட்லேயே கட் பண்ணாதீங்க, டவுட்லேயே தைக்காதீங்க. நம்மளால் கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர தப்பாயிருமோன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்படி யோசிச்சுட்டே இருந்தோன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக நினச்சி ஒரு ப்ளவுஸ் உட்காரும்போது இந்த ப்ளவுஸ் நான் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தைங்க. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்து அதை வந்து ஏதாவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிலேயே வந்து உட்காரணும்னு நினைக்காதீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல்லாம் நம்ம தைக்கக்கூடாது, நம்ம டெய்லரே கிடையாது, நம்ம நல்லாவே தைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் அந்த தப்பு என்ன, அதை அடுத்த ப்ளவுஸில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை தான் யோசிக்கணுமே தவிர நம்ம அதுக்காக அந்த தொழிலை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனால் நிறைய பேருக்கு வந்து கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் தைக்கிறதையே விட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்மளை எதுவும் திட்டிடக்கூடாது அப்படிங்கிறது தான். எந்த தொழிலுமே நம்ம கற்றுக்கும் போது சின்ன சின்ன தப்பு பண்ண தான் செய்வோம். இது இல்லை, எந்த தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம், அதுலேருந்து தான் கற்றுக்குவோம். ஒரு ப்ளவுஸே வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே எத்தனை துணியை வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் தான் ஒரு பர்ஃபெக்ட் ப்ளவுஸை வந்து தைக்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யும், அதை நம்ம சரி பண்ண தான் செய்யணும். அதனால் வந்து உங்களோட டைமை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து இந்த ப்ளவுஸ் வரும், எனக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸை தைச்சி 500 ரூபா சம்பாதிப்பேன் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள்
வந்து இப்போ தான்க்கா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ப்ளவுஸ் அவ்வளோவா வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா தைக்கிறீங்கிறத இன்னொருத்தங்க சொல்லணும். நம்ம சொல்கிறத விட நம்ம கஸ்டமர் யாராவது ஒருத்தங்க வந்து இவங்க நல்லா தைக்கிறாங்க, நல்லா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். அப்போனா தான் நமக்கு ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று, நிறைய டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போடுறாலும் சரி, இல்லை உங்கள் கஸ்டமருக்கு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஒரு பைப்பிங் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு சின்ன டிசைன் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து மற்றவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு தடவை வந்து உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுத்துட்டு அது நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் கஸ்டமரை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்துங்க. நமக்கு ஒரு ப்ளவுஸ் வந்தாலும் சரி, அந்த ப்ளவுஸை நான் கரெக்டாக தைச்சி கொடுக்கணும், டைமிங் கொடுக்கணும், எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு நான் இன்றைக்கி தரேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை வந்து போயிடும். இத்தனை நாள் வந்து நீங்கள் எப்போ கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, இந்த ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னாலே நம்ம மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். அதனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டைமிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லரை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டில் இருக்க டெய்லரையும் வந்து குறை சொல்கிறது கஸ்டமர் என்ன அப்படின்னா, அந்த ப்ளவுஸை கொடுத்து 1 மாதம் ஆச்சுக்கா தரவே மாட்டேக்காங்க, தைக்கிறனாலும் பரவாயில்ல தாங்கன்னு கேட்டாலும் தர மாட்டேக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி வந்து பண்ணக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் சரி, இல்லை நைட்டு முழிச்சிருந்தனாலும் சரி, அந்த ப்ளவுஸை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு ப்ளவுஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம தைக்கிறதுக்கே அது தோணாது. அது வந்து அதே மாதிரி கட் பண்ண ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை முதல்ல முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ண ப்ளவுஸ் வந்து நம்ம கையில் வச்சுட்டே இருக்க அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன்க்கா, அதனால் எனக்கு வந்து வீட்டில் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நமக்கான டயத்தை வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து டைமிங் வந்து அமையாது. உங்களுக்கு எந்த டைம் வந்து சில பேருக்கு வந்து ஈவினிங் மேலே தைக்கிறது பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து அப்போ தான் டைம் இருக்கும், சில பேருக்கு வந்து மதியம் தைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த டைம் வந்து எனக்கு வந்து தைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து எடுத்துக்கோங்க. யாருமே வந்து நீ தச்சுக்கோ, உனக்கு நான் 2 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வேலையை பார்க்குறதுக்கு நம்ம தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் உங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த தொழிலும் பண்ணிவிட்டு நமக்கு வருமானம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, ஒரு கையில் வந்து ஒரு நல்ல தொழில் வச்சுருக்கீங்க. அந்த தொழில் வந்து நல்லபடியாக போகணும், நல்லா வந்து நான் வந்து இன்னும் நிறைய வந்து சம்பாதிக்கணும், நிறைய அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் வந்து நான் தைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வெளியில் வந்து கன்வே பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஆர்டர் வரும். இந்த ப்ளவுஸை வந்து நான் முடிக்கும்போது நைட்டு வந்து ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இன்னும் ஊக்கு மட்டும் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நான் தூங்க போயிடுவேன். மணியை பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து 11:30 ஆக போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.